வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு PHP ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் யூஸரா இருக்கீங்க அப்படின்னா, எங்க சேனல்ல வந்து எல்லாமே ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்க. எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகலாம். நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து ஆர்ட் கனெக்ட் a பிளாட்ஃபார்ம் கனெக்டிங் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்ஸ்பைரிங் கிரியேட்டிவ் கம்யூனிட்டிஸ். இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். அண்ட் நம்ம ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன் கூட டிஜிட்டல் ஃபார்மேட் மாதிரி தான். நீங்க நார்மலா வந்து பார்த்திருப்பீங்க. ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கும். ஏதாவது ஒரு பிளேஸ்ல நடக்கும். நம்ம அங்க போயிட்டு அங்க இருக்க ஆர்ட் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஆர்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ப்ராசஸ். பட் இதையே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஜிட்டல் ஆகிருக்கோம். இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆர்டிஸ்ட் எல்லாரும் இதுல வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆர்ட்டை இவ்வளவு கொட்டேஷன் கொடுக்குறாங்க, இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும். நம்ம வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து இதோட ஓவரால் அவுட்லைன். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து மேனுவலா நம்ம எல்லாமே போயிட்டு ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லிமிட்டடா உள்ள பிளேசஸ்க்கு தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்காண்டி நம்ம டைம் ஒதுக்கணும். இந்த மாதிரி நிறைய லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேனுவலாவே எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரெக்கார்டா இருக்கட்டும் எல்லாமே மேனுவலா நடக்கிற மாதிரி இருக்கும். இதான் வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். அண்ட் தென் ப்ரொபோஸ்டு சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ரெண்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து யூசர் சைடுக்கு, இன்னொன்று வந்து அட்மின் சைடுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே எஃபிஷியன்டா இருக்கும் இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஜஸ்ட் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான். நீங்க ஜஸ்ட் அந்த பேஜ் மட்டும் வியூ பண்ணி விட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி எல்லாம் வந்துடும். அண்ட் நீங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து பர்ச்சேஸ்மே வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இந்த வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் இதுல தனியாவே உங்களுக்கு வந்து அட்மின் சைடுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கும். ஸோ நீங்க அந்த போர்ட்டல்ல போயிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் கம்மிங் டு ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட ப்ரௌஸ் பண்றதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் இது வந்து தேவைப்படுது இந்த ஆர்ட் ஒர்க் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே இது அட்மின் சைட் போனீங்கன்னா அட்மின் லாகின் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க எல்லா யூசர்ஸையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆர்டிஸ்டோட லிஸ்டிங்ஸுமே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஈவென்ட் நடக்குது அப்படின்னா அதுவுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து உங்களுக்கு அட்மின் சைட் வந்து அவைலபிளா இருக்கும். வாங்க இப்ப நம்ம ப்ராஜெக்டோட டெமோக்குள்ள என்டர் ஆகலாம். இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட இன்டர்பேஸ். இதுல வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஒன்னு வந்து ஹோம், இன்னொன்னு வந்து எக்ஸ்ப்ளோர், இன்னொன்னு வந்து அபவுட்னு சொல்லிட்டு. ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து யார் யாரு அவங்க ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து இந்த ஆர்ட்டை கிளிக் பண்ணிட்டு இது பிடிச்சிருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து இதுல வந்து ரீட் மோட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ஆர்ட் பத்தின எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் இதுல வந்து சப்போஸ் இப்போ நான் இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா இதை விட ஹோம்க்கு போயிட்டு நீங்க வந்து ரீட் மோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ பேஜ் வந்து வரும். இதுல போயிட்டு பார்க்காம ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பை பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். காட்டுறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் இன்டர்பேஸ்ல இருக்கிறத பார்க்கலாம். ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பேஜ் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து அபவுட் பேஜ் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பேஜ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சேல்னு சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து பை பண்ணலாம்னு முதற்கொண்டு உங்களுக்கு இதுல இருக்கும். இல்ல நீங்க ரீட் மோட் கொடுத்தீங்கன்னா போதும். சப்போஸ் இப்ப இவங்க வந்து 50,000க்கு வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க பை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் வித் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க வந்து கொடுத்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் உங்க அட்ரஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து ஆர்டர் வந்து ரிக்வஸ்ட் பண்றதுக்கு இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு அது வரை அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் அவங்க கால் பண்ணி ஃபர்தர் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஆர்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இந்த ஃபீச்சர்ஸ். ஓகேவா? இப்போ சப்போஸ் சிலவங்க வந்து இதை விற்கக்கூடாது அந்த மாதிரி இருப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகாது. ஜஸ்ட் நீங்க இதுக்கு வந்து சேல்ல வந்து இந்த ஆர்ட் ஒர்க் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால அந்த ஆர்ட் ஒர்க் வந்து வாங்க முடியும். இது எல்லாமே நம்ம வந்து அட்மின் சைட்ல தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இது எல்லாம் வந்து உங்களுக்கு யூசர் சைட்ல இருக்கக்கூடியது.
அண்ட் தென் கான்டாக்டுக்குள்ளதுமே உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கும். அபவுட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு அபவுட் கண்டென்ட்டும் அவைலபிளா இருக்கும். எக்ஸ்ப்ளோர்ல போயிட்டு நீங்க அதை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவரால் ஃப்ளோ ஃபார் யூசர் சைட். இது அட்மின் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதான் வந்து அட்மினோட இன்டர்ஃபேஸ். அட்மினோட லாகின் வழியா நான் வந்திருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க ஆர்டர்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா, யாராவது ஆர்டர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இதுல அப்டேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் ஃபார் சேல்ல வந்து நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் சேல்னு இருக்கும். சப்போஸ் இது வந்து சோல்ட் ஆகிட்டு அப்படின்னா நீங்க அதுவுமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஆர்ட் ஒர்க் எனக்கு வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்க அதை சோல்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை ஆர்ட் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க, பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் அவைலபிளா இருக்கும். இதுல வியூ, எடிட், டெலிட் இந்த மாதிரி பெட் ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் ஆர்டிஸ்டோட லிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா எத்தனை ஆர்டிஸ்ட் வந்து இருக்கிறாங்கன்னு முதற்கொண்டு உங்களுக்கு அவங்களோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் ஈவெண்ட்ஸ் போனீங்கன்னா நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் யூசர் சைடு வந்து எத்தனை யூசர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து உங்களுக்கு அட்மின் சைடு வந்து அவைலபிள் இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஓவரால் அவுட் ஃப்ளோ, யூசர் சைடு அண்ட் அட்மின் சைடு ரெண்டுமே வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கிட்டப் பேஜ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சோர்ஸ் கோட் வந்து அவைலபிளா இருக்கும். இதுல போயிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஓவரால் அவுட் ஃப்ளோ. எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.